அன்றைக்கி காலையில் எந்திரிச்சு வரும்போதே கிச்சன் ரொம்பவே நீட்டாக இருந்ததுங்க. கிச்சனுக்குள்ளே போய் சமைக்கவே ரொம்ப சூப்பராகவே இருந்தது. மார்னிங் எந்திரிச்சு வந்ததுமே ஃபஸ்ட்டு வேலையாக உலைய வச்சுருவேன். இன்றைக்கி கொஞ்ச நேரம் கிச்சன்லாம் பார்த்துட்டு சோஃபாலாம் அங்கே இங்கேயுமா உட்காந்துட்டு தான் பண்ணேன். உலைய வச்சதுக்கப்புறம் பருப்பையும் வச்சுட்டாங்க. இன்றைக்கி பருப்பு குழம்பு மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடிஷ்க்கு வந்து வாழைக்காய் இருந்தது, அதை ஃப்ரை பண்ணிடலான்னு அதான் செஞ்சிட்ருந்தேன். லாஸ்ட் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு டிஃபன் பாக்ஸ்க்கு பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு குழம்பும் வாழைக்காவும் ஃப்ரை பண்ணி எல்லாம் எடுத்து டிஃபன் பாக்ஸ்க்கும் பேக் பண்ணிட்டாங்க. எல்லாம் பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து தான் வந்து டீச்சர்ஸ் டேக்கு ஸ்கூலுக்கு போயிருந்தோம். அதனால் ஸ்கூலுக்கு போய் பார்த்தா பசங்க எல்லாருமே கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எனக்கும் பிள்ளைங்க வந்து கிஃப்ட் கொடுப்பாங்கன்னு நான் நினச்சவே இல்லை. லாஸ்ட் இயர் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் வந்து இது புது ஸ்கூல் அப்படிங்கிறதுனால கொடுப்பாங்களான்னு ஒரு டவுட் இருந்தது. பட் ஆனால் நிறைய பிள்ளைங்க கொடுத்துருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் எங்கள் ஸ்கூலில் மேமுமே எனக்கு கொடுத்துருந்தாங்க. இதான் எனக்கு மேம் கொடுத்த கிஃப்ட்.